டேய் என்னடா பண்ணுறது, கேன்டீன் வந்தோம். நல்லா கேளு என்ன பண்ணலான்னு. சரி, நம்ம கூட இந்த 3 பேர் இருந்தாங்களே அவங்கள பார்த்த. நான் உன் கூட தானடா சுற்றிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படிடா எனக்கு தெரியும்? ஒரு நிமிஷம் நமக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு. என்னத்தடா பார்க்கணும்? அட பாருடா சொல்கிறேன். ஓ இவங்களா, அன்னைக்கு கூட நம்ம பேசணுமே. ஆமாம் ஆமாம், இது யாருடா ஆனால் புதுசாக இருக்காங்க? எனக்கு மட்டும் என்ன தெரியுமா, கொஞ்சம் கம்னு. சரி இது பேசி பார்ப்போம். டேய் அதில் யாருக்கான்னு தெரியுதா? லில்லி இருக்கா, அவ உன்னை வச்சு செஞ்சிருவா, கொஞ்சம் கம்னு. அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தமிழும் பூமாரி எங்கடி போனாங்க? கேன்டீன் தான் போகிறேன்னு சொன்னாங்க, இங்கேயும் இல்லை. அப்போ எங்கே தான் போயிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வந்துட்டு அவங்க கிளாஸ்க்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோசி, இதில் யார் ரோசி யார் லில்லி? இப்போ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இதோ கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் லில்லி, அவ தான் ரோசி. ஆமாம், இது பெரிய இவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. ஏம்மா நான் தான் உன்ட்டு பேசவே இல்லை, கொஞ்சம் வாய மூடிட்டு தான் இதை. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்னோட பிரச்சனையே நீ தான். அதை நாங்கள் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. டேய் சொல்ல சொல்ல கேட்காம பேசுனல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். டேய் ஃப்ரெண்டுடா, நீ காப்பாற்றணுடா. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, கூட சேர்ந்து கலாய்க்கிற. நீ அப்படி பண்ணா எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏய் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இப்போ குறுக்க பேசுற? நீ என்ன பற்றி தானே பேசுகிற, அதனால தான். ரோசி என்னாச்சு, எல்லாம் சாரியில் வந்திருக்கீங்க, என்னாச்சு ஏதாவது ஃபங்க்ஷனா? ஆனால் நான் இங்கே சாரி கட்டவே இல்லை. நான் உன் பக்கமே வரல, நான் ரோசிட்ட தான் பேசுகிறேன், நீ கொஞ்சம் கம்மிடு. நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்கள்கிட்ட பேசணும்? அதுவும் என் அக்காட்ட தான் நீ பேசுகிற, அதனால நானும் பேசுவேன். கொஞ்சம் வாங்க மூடிட்டா இராண்டி. அதெல்லாம் எதுவும் இல்லை அஸ்வந்த், இல்லை ஏதோ ஃபங்க்ஷனா, இதோ இப்போ தான் சொன்னான், லில்லி தான் சொன்னான், அதனால தான் நாங்களாம் சாரீ கட்டியிருக்கோம். இப்படி தாண்டி கோத்து விடணும்ல. அது என்ன சாரி கட்டணும்னு சொன்னவங்களே சாரி கட்டாம நிற்கிறாங்க? எனக்கு பிடிக்கல, அதனால நான் அவங்கள மட்டும் கட்ட சொன்னேன். அது ஏன் உனக்கு இதெல்லாம் எங்கேருந்து தான் பிடிச்சாங்களோ தெரியல. சரி சத்யா வா போகலாம். சத்யாவா? அது யாரு? அஸ்வந்த் உனக்கு முன்னாடி நிற்கிறாள், அவள் தான் சத்யா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அண்ட் எப்போவும் எனக்கு ஃப்ரெண்ட் தான். ஓஹோ அப்படியா, சரி சரி. ஹலோ சத்யா. ஹாய். கொஞ்சம் இந்த சைடு திரும்பி தான் பேசுறது. டேய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத, யார் அங்கே பக்கத்தில் நிற்கிறான்னு தெரிஞ்சுட்டு நீ பேசணும். டே அவ தான் வாயை மூடிட்டு இருக்காள், அப்புறம் என்னடா நீனே ஏற்றுட்டுருவ போல. சரி சரி. ஒரு நிமிஷம் அது பேசுறது சரி, அதையும் அவ திரும்பி பேசணும்? உன்னை பார்த்து பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஹலோ மேடம், அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். ஏன் அதை தான் சொல்லணுமா? ஃப்ரெண்டு கூட சொல்லணும். லில்லி சண்டை போடாத விடு. ஏன் தான் தெரியல, எல்லாம் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாரும் நாங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறடி, நீ தான் சண்டை போட்டுட்ருக்க, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். அப்புறம் அஸ்வந்த், எங்களுக்குலாம் டைம் ஆயிடுச்சு, நாங்களாம் போகணும். ஏய் உண்மையிலே இப்போ தான் பேசுகிறாளா? ஆமாம் ஆமாம், உண்மையிலே நான் தான் பேசுகிறேன், நீ பேசுறது இது வரைக்கும் கேட்குது. அதான் போயாச்சுல, இப்போ எதுக்கு நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? சரிடா, நாங்கள் பார்க்கவே இல்லை போதுமா? எவ்வா இவள் கூடலாம் இருக்கவே முடியாது. இதை நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சரி சரி, ரொம்ப பண்ணாத, வா கிளாஸ்க்கு போகலாம். சரி சரி வா போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். என்னால் நம்பவே முடியல, நான் வந்து இவ்வளோ எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு. நான் எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்த்தேன், எல்லோரும் சூப்பராக இருக்குது வீடியோஸ். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னும் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் மொத்தம் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. பட் ஆனால் நான் போட்ட போஸ்ட்டில் ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் பேலன்ஸ் இருக்கிறவங்களும் ஓட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சொல்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. அன்டில் தென் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் உங்களுக்கு லாங் வீடியோஸ் முடிஞ்சளவு லாங் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஸோ சாரி.